இந்த புத்தகம், இந்த பள்ளியறை இதெல்லாம் வந்து கொஞ்சம் விவகாரமான பொருள்களை மேத்த கொடுக்கும். அது எப்படி தான் வந்து சேர்ந்ததுன்னு தெரியல. புத்தகம் அப்படின்னா அகம்னா பெண்ணு குறிக்கும். புத்தகம்னா புதிய பெண். எப்படி சினிமால பாடுவான், புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். எப்படி அவர் புத்தகத்தை புரட்டல, அவர் எதை அவர் இவர் புலவரான். புலவர் புத்தகத்தை புரட்டுவாங்க, நூலை புரட்டுவாங்க. இவர் புத்தகத்தை புரட்டாம யாரையோ புரட்டிட்டு அவர் சொல்ற புத்தம் புதிய புத்தகமே. அவர் நியூ கேர்ள். எப்படி புது பெண், அது புது பெண்ணின் மனதை தொட்டு போனவரே, அங்க மாதிரி புது பெண். இது வரைக்கும் பார்க்காத புது பெண் என்பதனாலே புது புத்தகம், அது புதிய புத்தகம். புத்தகம் என்று சொன்னாலே புத்தகம், அதுவும் புத்தம் புதிய புத்தகம். புதிய பெண்ணிலே ரொம்ப புத்தம், ரொம்ப ரொம்ப புதுசு அப்படிங்களா, புத்தம் புதிய புத்தகமே. அந்த பாட்டு படிக்கும்போது புத்தகம் ஞாபகம் கூடாது, பெண்ணு ஞாபகம் விடணும். அதே போல பள்ளிக்கூடத்துல புத்தகம், பள்ளி அறைக்கும் புத்தகம். எப்படி பள்ளியறை, பள்ளிக்கூடம் என்று சொன்னா ஸ்கூலு, பள்ளி அறைன்னா பெட்ரூம். பாருங்க எவ்வளவு மோசமான தமிழா இருக்க நமக்கு. பள்ளி அறைக்குள் வந்த பள்ளி அறைக்குள் வந்த புள்ளிமயிலே உன் பார்வை, அது வரைக்கும் பாட்டு இருக்கட்டும். பள்ளி அறைக்குள் வந்த புள்ளிமயிலே, புள்ளிமயில் யாரு? அந்த பெண்ணு. பள்ளி அறை எது? பெண்ணு. பள்ளி கொண்டானா தூங்கிட்டான்னு அர்த்தம் இல்லையா? பள்ளி கொள்தெல்லாம் தூக்கம். பள்ளி அறை என்றால் படுக்கை அறை, பெட்ரூம். அப்ப பள்ளி அறை என்பது பெட்ரூமை குறிக்கிறது, பள்ளிக்கூடம் என்பது ஸ்கூலை குறிக்கிறது, புத்தகம் என்பது நூலையும் குறிக்கிறது, புத்தகம் என்பது மயிலறையும் குறிக்கிறது, புத்தகம் என்பது புதிய பெண்ணையும் குறிக்கிறது. இது தமிழ்ல உள்ள நிறைய சொல் வளம், அதனுடைய பொருளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.